உன் கூட தான் வாழணுங்கிற எண்ணத்துல மஞ்சக்கயிறை கட்டிக்கிட்டு கல்யாண மண்டபத்துல இருந்து வெளியில வந்துட்டேன். அதுக்கப்புறம் உன் கார்ல நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். செக் போஸ்ட்ல போலீஸ் உன் காரை செக் பண்ணும்போது என்னை பார்த்து அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்கிட்ட அவங்க கேட்டபோது நீதான் மலைக்கோயில வச்சு என் கழுத்துல தாலி கட்டினு சொன்ன. நான் சொன்னது பொய் தான். நீ சொல்றத யாருமே நம்பல. அதுக்கப்புறம் அன்னபூர்ணியத்தை உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. நான் உனக்கு செஞ்சது பெரிய துரோகம். அதுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அதனாலதான் இப்படி ஒரு நாடகத்தை நான் நடத்தினேன். உன்னை என் கழுத்துல தாலி கட்ட வச்சேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ என்ன மன்னிச்சு ஏத்துப்பேங்கிற நம்பிக்கையோட தான் நான் காத்துட்டு இருக்க போறேன். இதெல்லாம் நேர்ல உன்கிட்ட சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா உன்கிட்ட நேர்ல பேச தைரியம் இல்ல டாக்டர். அதனாலதான் இந்த டைரியில எழுதுறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்கதான் ஏதோ சூழ்ச்சி பண்ணி இந்த மாதிரி டைரியில எழுதியிருக்காங்க. சிந்து இந்த மாதிரி டைரியில எழுதுற ஆளே கிடையாது. இவங்களுக்கு சிந்துவை ஏதாச்சும் சொல்லி இப்படி அவமானப்படுத்துறதே வேலையா போச்சு. அவரோட டைரியில அவளுக்கே தெரியாம கண்டதையும் எழுதி அத அவளையே படிக்க வச்சு அத அவதான் எழுதுறான்னு போய் சொல்றாங்க. இந்த டைரியில இதெல்லாம் யாரு எழுதுறாங்கிறத கண்டுபிடிச்சு அவங்கள முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்புங்க. சிந்துவை பத்தி நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். ஏன்னா அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. சிந்து நீ சொல்லுமா, இவங்க சொல்றது எல்லாமே பொய்ன்னு. நான் ஒன்ன நம்புறேன். சிவா, அந்த டைரியில இருக்கிறது சிந்துவோட கையெழுத்து தானா? உனக்குதான் அவரோட கையெழுத்து நல்லா தெரியும்ல. நீ சொல்லு, அந்த டைரியில எழுதிருக்கிறது எல்லாமே பொய்ன்னு சொல்றீங்களா? இப்போ இந்த போன்ல இருக்கிற ஆதாரம் பொய்ன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. எசுக்கி அந்த போன்ல இருக்க வீடியோவை டிவில கனெக்ட் பண்ணி எல்லாருக்கும் போட்டு